நான் உங்க அனீஸ். இந்திய தேசத்துல இருந்து கடத்தின சிலைகளுக்குள்ள ரகசிய குறியீடுகளா இருந்த முத்திரைகளையும் மந்திரங்களையும் பயன்படுத்தி தான் கும்ஃபு மாதிரியான கலைகள் உருவாச்சுன்னு ஒரு அதிரடியான தகவலை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யோகஜம் அப்படிங்கிற கலை மூலமா தான் சித்தர்கள் நொடி பொழுதுல உலகத்தை சுத்தி வந்தாங்க அப்படின்னு ஒரு வியப்பான தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. வெளிநாட்டிற்கு சிலைகள் கடத்தப்படுவது பணத்திற்காக மட்டுமல்ல, அதை கடத்திட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க. சிலைகளில் மறைந்திருக்கும் சித்த ரகசியம், அதிர வைக்கும் பின்னணி தகவல்கள். நான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் போத்தனூர்ல இருக்கிற கதிரேசன் அப்படிங்கிறவர் நம்மோட 3வது கண் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு வித்தியாசமான தகவலை பதிவு பண்ணியிருந்தாரு. இந்திய தேசத்துல இருந்து நம்மோட பாரம்பரிய சிலைகள் கடத்தப்படுவதற்கு காரணம் பண தேவைக்காக மட்டும் இல்லைன்னும், சித்தர்கள் உருவாக்கிய யோகஜம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கலையை கத்துக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு ஒரு அதிரடியான தகவலை பதிவு பண்ணியிருந்தாரு. இப்படி ஒரு மிரட்டலான விஷயத்த சொல்லியிருந்த கதிரேசனை சந்திக்கத்தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். விசாரிச்சு கதிரேசன் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். போத்தனூர்ல இருக்கிற ஒரு அம்மன் கோயில தான் கதிரேசனை மீட் பண்ண. இவர்தான் கதிரேசன். இவரை கதிரேச குருக்கள்னு மரியாதையா இங்க உள்ளவங்க அழைக்கிறாங்க. மந்திர உச்சாரணம் பண்ணி யாகம் வளர்ப்பது, குலதெய்வம் தெரியாத குடும்பத்துக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுன்னு இவரு ரொம்பவே பிஸியா இருக்காரு. முத்திரைகள் மற்றும் மந்திரங்களை உபயோகிச்சு தொடர்ந்து பயிற்சி பண்ணுனா பல அதிசயங்களை நிகழ்த்தலாம்னு இவர் சொல்றாரு. யோகஜம் இந்த பேரு புதுசா இருக்கு. குறிப்பிட்ட முத்திரை மற்றும் மந்திர பயிற்சியோட செய்யப்படும் ஒரு பவர்ஃபுல்லான மூச்சு பயிற்சியை தான் யோகஜம்னு குறிப்பிடுறாங்க. சித்தர்கள் இந்த யோகஜத்தை முழுமையா யூஸ் பண்ணித்தான் பல மாயாஜால வித்தைகளை செஞ்சிருக்காங்க. ஆகாசத்துல டிராவல் பண்ணியிருக்காங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்கும்னு கரெக்டா கணிக்கிற சக்தி இந்த யோகஜத்தை கத்துக்கிட்டா வந்துடும்னு சொல்றாங்க. நம்ம தேசத்துல வாழ்ந்த சித்தர்கள் மகான்கள் எல்லாரும் இந்த பயிற்சியில இருந்திருக்காங்க. அத பத்தி கதிரேசன் எனக்கு சொன்னாரு. காமிகாமம், யோகஜம், காரணம், சிந்தியம், தீப்தம், அம்சமாலினம், சுப்ரபேதம் சொன்ன 28 ஆகமங்கள் இருக்கு. அதில் காமிகாமத்துக்கு அடுத்தது யோகஜம். இந்த யோகஜம் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய காற்றை மனிதனுடைய ஆத்ம சக்தியில் ஒருநிலைப்படுத்தி அவன் என்னெல்லாம் வேணுமோ அந்த சக்தியை அதன் மூலியமாக பெறுதல். இதுக்கு பேர் தான் யோகஜம் அப்படிங்கிறது. உள்ளும் புறமும் போகக்கூடிய காற்றை சரியான பயிற்சியின் மூலமாக ரொம்ப தெளிவாக கற்றுக்கிறது தான் யோகஜம் கூடிய ஆகமம். காற்றிலை மனிதன் ஒன்றா கலக்கிறது, காற்றினுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி கடந்து போகிறது. ஒரு புயலை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த யோகஜம். ஒரு இயற்கை சீற்றத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பக்குவம் இருக்கு. இது முன்னோர்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க, செய்திருக்காங்க, பிராக்டிக்கலாகவே செய்திருக்காங்க. அந்த நிகழ்வுகள் எல்லாம் அதுக்கு வந்த காலங்கள் எல்லாம் நான் சொல்றது கிமு நூற்றாண்டுகள். கதிரேசன் சொல்லக்கூடிய தகவல்கள் எனக்கு பிரமிப்பா தான் இருந்தது. இந்த டைம்ல நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில வந்த சிலர் என்னோட ஞாபகத்துக்கு வந்தாங்க. திருநெல்வேலியில் இருக்கும் கந்தையா பிள்ளை ஒரு அதிசயத்தை பண்றாரு. உலகத்துல எந்த இடத்துல இருந்து இவருக்கு போன் பண்ணாலும் அவங்களோட பிரச்சனைய தன்னோட தீர்க்க தரிசனம் மூலமா கரெக்டா கணிச்சு சொல்றாரு. அதற்கு தீர்வும் சொல்றாரு. அதே மாதிரி சென்னை நொலம்பூர்ல இருக்கிற பாபு ஜீவநாடி ரீடிங் மூலமா இவரு சொல்ற பலன் இன்னைக்கும் பிரபலம். இவரும் போன் மூலமா பலன்களை கணிச்சு சொல்றாரு. ராஜபாளையத்துல இருக்கிற ஜக்கம்மா பாட்டி வெளிநாட்டுல இருந்து போன் மூலமா பேசினவங்களோட நோயை சரி பண்ணத நம்ம கிட்ட சொல்லி இருந்தாங்க. இப்படி நிகழ்த்தப்படுற அதிசயங்கள் எல்லாமே யோகஜத்தோட வகையை சேர்ந்ததுதான். ஆனா கந்தையா பிள்ளை, பாபு, ஜக்கம்மா பாட்டி இவங்களை எல்லாம் மீட் பண்ணி பேசும்போது இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த சக்திய இவங்க யோகஜம்னு குறிப்பிடல. பெயர் குறிப்பிடாவிட்டாலும் இந்த மாதிரி அமானுஷ சக்தி எல்லாம் யோகஜத்தை சேர்ந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த யோகஜத்துல இருக்கிற மந்திரங்களை, முத்திரைகளை பிராக்டிஸ் பண்ணா உயர்வான நிலையில நம்ப முடியாத பல ஆச்சரியங்களை நிகழ்த்தலாம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் இந்த யோகஜத்தை பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க.
அதையெல்லாம் குறிப்புகளா குறிச்சு வச்சிருக்காங்க. சில ரகசிய மந்திரங்கள் மற்றும் முத்திரைகளை சாமி சிலைகளோட பின்பகுதியில வச்சு அதை ரகசியமா பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. யோகஜம் மாதிரியான யோக கலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தேசத்துல இருந்து சிலைகளை கடத்திட்டு போய் அந்த சிலைகளுக்குள்ள ரகசியமா எழுதி வைக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு பிரிவு தான் கும்ஃபுன்னு ஒரு ஆச்சரியத்தை குறிப்பிடுறாரு கதிரேசன். ஒலி, அதாவது காற்றில் இருக்கக்கூடிய இயற்கையை வசப்படுத்துதல், அதுதான் யோகஜம் அப்படிங்கிறது. அந்த கலை இன்னைக்கு நம்மளுடைய சீனர்களும் அது சம்மந்தப்பட்டவங்களும் அந்த கலையை முறையாக பயிற்சி பண்ணி, அது இங்கிருந்து போனது தான். அந்த காலத்தில் நம்ம ஊரில் சிலைகளெல்லாம் நிறைய கடத்துவாங்க. அதுக்கு அவங்களுக்கு சிலை செய்ய தெரியாமல் அல்ல, நம்ம முன்னோர்கள் இந்த ஆகமங்களை எல்லாத்தையுமே செப்பு தகட்டில் எழுதி சிலைகளின் உள்ளே வச்சு அது சக்தி பெருது உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலை ரூபமாக, மின்பக்கம் பூரா சிலை உருவமாக இருக்கும், பின்பக்கம் அந்த ஆகமங்களெல்லாம் ஒரு ஓலைச்சுவடி மாதிரி செப்புத்தகட்டில் எழுதி உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதை கடத்திட்டு போய் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆகமங்கள் அதையெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லையா, சித்தர்கள் ஆகாய மார்க்கமாக போனாங்க, அவங்க பல இது கையாண்டாங்க அப்படின்னு. அது எல்லாமே இந்த யோகஜம் கண்டிப்பாக 100% தங்களை அவங்கள உணர்ந்து, அவங்களுடைய நிலை உணர்ந்து முறையான பயிற்சியினால் அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காங்க. இன்றைய ஹைடெக் வேர்ல்டுல ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கம்ப்யூட்டர் மாதிரியான பல ஹைடெக் மிஷின்கள் இருக்கு. ஆனா சித்தர்கள் காலத்துல யோகம் சம்பந்தப்பட்ட முத்திரைகளை சொல்லி கொடுக்கறதுக்கு குறிப்பிட்ட முத்திரைகளை உணர்த்தக்கூடிய வடிவத்துல சிலைகளை வடிச்சிருக்காங்க. அந்த முத்திரைகளை தான் வரிசைப்படி முறைப்படுத்தி இன்னைக்கு கும்ஃபு கலையில யூஸ் பண்றதா கதிரேசன் குறிப்பிடுறாரு. இப்போது யோகஜம் இப்போ சீனர்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது என்ன மாதிரி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். விரிவாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க முதல்ல காற்றை அடக்க கற்றுக்குறாங்க. அந்த காற்றை அடக்கிற அந்த தத்துவத்தை அவங்க குங்ஃபு அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை பயிற்சி மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களும் அந்த குங்ஃபு கலையை தற்காப்பு கலைன்னு தான் சொல்கிறாங்க. அதை தவறான முறையில் பயன்படுத்துறதில்ல. தற்காப்பு கலை அப்படிங்கிறதுல அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ், அவங்க காமிக்கக்கூடிய கையில் காலில் காமிக்கக்கூடிய ஸ்டெப்ஸு, அது அவங்க அதை பயிற்சியாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஊர் விக்கிரகங்களை பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. இது சிலையில் அப்படியே இருக்கு. அவங்க அதை செய்கையில் காமிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இயற்கையோடு ஒன்றி வாழணுங்கிறது தான் இந்த யோகஜத்தினுடைய மெயின் சப்ஜெக்டே அதுதான். அப்போ அவங்க இயற்கையோடு ஒன்றி இருக்காங்க, அதிகமான இயற்கை உணவுகளை எடுத்துக்கிறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. நம்மளுடைய சுவாச காற்றை எந்த அளவுக்கு நிறுத்தி நிதானமாக பயன்படுத்தணும், அதன் மூலிமா என்ன சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த யோகஜம். அதை சீனர்கள் அவங்களுடைய பாஷையில் குங்ஃபுங்கிற பேரில் அதை ஒரு தெய்வீக கலையாக மதித்து அழகாக செய்துட்டு வர்றாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த பாபாங்கிற சினிமா வெளியாச்சு. அந்த படத்துல ரஜினிகாந்த் தன்னோட கையால ஒரு முத்திரைய அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. பாபா முத்திரைன்னு அது ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுச்சு. யோகஜத்தை பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி முத்திரைகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். பாபாஜி இந்த மாதிரி முத்திரைகளை பயன்படுத்தி கடுமையான யோகத்தை பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த மகா அவதார் பாபாஜி பல ஆயிரம் வருஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு இன்னைக்கும் அவரை வழிபடக்கூடியவங்க நம்புறாங்க. யோகஜத்துல உபயோகப்படுத்துற சில முத்திரைகளை கதிரேசன் எனக்கு காமிச்சாரு. பூஜை புனஸ்காரங்கள் இருக்கக்கூடிய முத்திரைகளும் யோகஜத்தில் இருக்கக்கூடிய முத்திரைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. காமிகாவம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இப்படிங்கிற சென்முத்திரை மட்டும்தான் அர்ச்சனைக்கு மட்டும்தான். இப்படி குங்குமமோ விபூதியோ எடுத்து இப்படி அர்ச்சனை பண்ணுறதுக்கு மட்டும்தான் சென்முத்திரை. ஆனால் யோகஜத்தில் நம்மை அடக்கி ஆளக்கூடிய சக்தி இந்த முத்திரைகள் எல்லாமே. யோகஜம்ங்கிற ஆகமத்தில் நம்ம கற்றுக்கிட்டோன்னா, முறையான பயிற்சியில் முதல்ல இந்த முத்திரையில் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் ஒரு இடத்துல நிறுத்தக்கூடியது தான் இந்த சின்முத்திரைன்னு பேர். இதை இப்படி வைக்கும் பொழுது மூச்சை மேலே கொண்டு போய் கீழே இருக்கிறது ஒரு பகுதி. இப்படி வைக்கும்போது உள்ளே போகிற காற்றை சரியான முறையில் நிறுத்துறதுங்கிறது
இது இப்படி வைக்கும் பொழுது அலைகளில் அலைகளில் இருக்கக்கூடிய சக்தியை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது. இந்த ஒரே முத்திரைக்கு 3 வகையான விஷயங்கள் இருக்குது யோகஜத்தில். இதுலேயும் பல விதைகள் இருக்குது. இப்படி வச்சுக்கிறது ஒன்று இருக்குது, இப்படி யூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது, இப்படி யூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஆனால் இந்த விரல்களினுடைய வித்தியாசங்களில் தான் நம்ம உடம்புக்குள்ளே போகிற காற்றை நம்ம கட்டுப்படுத்த முடியும். மூச்சு பயிற்சி தான் பிரதானம். ஒலி அலைகள் இருக்கக்கூடிய சக்தியை முறையாக நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்மூடி முடிக்கிறதுக்குள்ளே சென்னை போகலாம், சென்னையிலேருந்து இங்கே வரலாம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கோவை போத்தனூர்ல இருக்கிற கதிரேசன் குருக்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். யோகஜம் அப்படிங்கிற கலை மூலமா சித்தர்கள் விசேஷமான அமானுஷ சக்திகளை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. அத பத்தி இதுவரை வெளிவராத சில ரகசியங்களை பத்தி எல்லாம் கதிரேசன் குருக்கள் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோகஜத்துல மந்திர ஒலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. குறிப்பிட்ட மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிக்கும் போது அதோட விளைவுகள் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். இப்படிப்பட்ட மந்திர சக்தி சாதாரண மக்களுக்கு நேரடியா போகணுங்கிறதுக்காகத்தான் நம்மோட கோயில்கள்ல சில வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுவதா கதிரேசன் சொன்னாரு. வீரபிரமேந்திரர் அப்படிங்கிற யோகிய பத்தி நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில ஏற்கனவே ஒளிபரப்பாகி இருக்கு. பல 100 வருஷங்களுக்கு முன் ஆந்திராவில் வாழ்ந்த அந்த மகான் காலஞானம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. அதுல பிற்காலத்துல நடக்க இருக்கும் அழிவுகள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்க தரிசனமா கணிச்சு எழுதியிருக்காரு. அவர் குறிப்பிட்டபடியே காளஹஸ்தி கோபுரம் இடிஞ்சு விழுந்திருக்கு. இப்படி அவர் சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி யோகஜம் மாதிரியான யோகத்தை பிராக்டிஸ் பண்ணியதால தான் வீரபிரமேந்திரருக்கு கிடைச்சிருக்கு. இந்த யோகஜம் மாதிரியான கலைகளை பத்தின விஷயங்களை சில யூனிவர்சிட்டியில பாதுகாத்துட்டு வராங்க. அதை பத்தி கதிரேசன் எனக்கு சொன்னாரு. நம்மளுடைய இந்த யோகஜம் கூடிய ஆகமத்தை முறைப்படுத்தி அந்த ஆகம நூலை தெளிவாக அது இன்னைக்கு பாண்டிச்சேரியில் யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். மதுரை தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் கொஞ்சம் இருக்குது. இன்னும் அதனுடைய தொடர்ச்சிகள்லாம் சைவ சிவாச்சாரிய பெருமக்கள் வீட்டில் நிறைய வச்சுருக்காங்க. அதையெல்லாம் தொகுத்து எடுத்து முறையாக நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்மூடி முடிக்கிறதுக்குள்ளே சென்னை போகலாம், சென்னையிலேருந்து இங்கே வரலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி சதுரங்க வேட்டை அப்படிங்கிற சினிமா வெளிவந்து பிரபலமா பேசப்பட்டுச்சு. ரைஸ் புல்லிங் அப்படின்னு சொல்லப்படுற தாமிர கலசம் பல 1000 கோடிகள் விலை மதிப்பானது அப்படின்னு ஒரு காட்சி அந்த சினிமாவில் இருக்கும். அந்த மாதிரி விசேஷ சக்தி படைச்ச கோபுர கலசத்தால பல அதிசயத்தை நிகழ்த்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. கோயில் கோபுரங்கள்ல இருக்கிற தாமிர கலசத்துக்கு தொடர்ந்து மந்திர உச்சாரணம் பண்றதால இப்படிப்பட்ட அபூர்வ சக்தி கிடைக்கிறதா ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. ஒளி அலைகள்ல இருக்கிற சக்தியை குறிப்பிட்ட மந்திரங்களா உபயோகிக்கும் போது இப்படிப்பட்ட அபூர்வ சக்திகள் கிடைக்கும்னு கதிரேசன் குறிப்பிடுறாரு. இப்போ சமீபத்தில் இந்த இரிடியம் தாமிரட் பொருட்களில் ரொம்ப நாளாக பதிஞ்ச ஒரு சக்தியை இரிடியம் அப்படிங்கிற பேரில் அதை கலெக்ட் பண்ணி அதை ராக்கெட்டுக்கு வைக்கிறாங்க. அப்போ ரொம்ப மேலே போக போக இது இலகுவாக மாறுது, சீக்கிரமாக போகுது அப்படின்னு சொல்லி அது இனி கோபுர கலசங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நிறையா கோபுர கலசத்தை எடுத்துக்கிறது. எங்கேயோ பூமியில் எடுத்திருக்கோம் 1000 கோடி 10,000 கோடி. இன்றைக்கி அது ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவாக சுற்றிட்டு இருக்காங்க. இங்கேயே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் இல்லாத ஒரு பொருளை இருக்குதுங்கிற பேரில் அதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒலி அலைகள் இருக்கக்கூடிய சக்தியை சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு பொருளுக்கும் சக்தி வரும். இப்போது இந்த ஒரு பித்தளை தட்டை இருக்குது, இந்த தட்டத்தில் ஒரு மந்திரத்தை சரியான முறையில் ஒரு மந்திரத்தை எழுதி ஒலி அலைகளில் இருக்கக்கூடிய சக்தியை அதில் பிரயோகம் பண்ணும் பொழுது அந்த சாதாரண அந்த பித்தளை தட்டுக்கு ஒரு சக்தி வரும். இது எந்தெந்த அளவு இருக்கு, கொஞ்சமாக சொல்கிறது, அதிகமாக சொல்கிறது, நிறைய சொல்லிக்கிறது அப்படிங்கிறது. மூலஸ்தானத்துல இருக்கிற தெய்வ விக்கிரகத்தை வழிபடுவதை தான் நம்மோட வழிபாட்டு முறைகள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. திருப்பதி மாதிரியான பெரிய கோயில்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் நாட்கணக்குல வாரக்கணக்குல மூலஸ்தானத்துல இருக்கிற பெருமாளை வழிபட காத்திருக்காங்க. இப்படி மூலஸ்தானத்துல இருக்கிற தெய்வ விக்கிரகத்தை வழிபட சில காரணங்கள் இருக்கு.
மூலஸ்தானத்துல இருக்கிற விக்கிரகத்துல இருந்து பூஜை நேரத்துல வெளிப்படும் எனர்ஜி நம்மோட வாழ்க்கைய உயர வைக்கும்னு கதிரேசன் குறிப்பிடுறாரு. மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக வெளியிலேருந்து எந்த காற்றும் உள்ளே புகாமல் கர்ப்ப கிரகம்னு அதுக்குள்ளே பாதுகாத்து அந்த விக்கிரகத்தினுடைய உச்சியிலேருந்து மேலே வரைக்கும் தாமிர கலசம். இங்கே இது தாமிர கம்பி மாதிரி பயன்படுத்துகிறோம். தாமிர தகட்டில் மூலமந்திரம் எழுதுகிறோம். மேலேயும் தாமிர கலசம் வைக்கிறோம். இப்போ எந்த மந்திரங்கள் சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணினமோ அதே மந்திரத்தை தினசரி பூஜையிலையும் உச்சாடனம் பண்ணும் பொழுது தாமிர கலசத்திலிருந்து அந்த விக்கிரகத்துக்கு வைப்ரேஷன்ஸ் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். கருங்கல் கட்டடத்தில் கோவில்கள் அமைஞ்சிருக்கும். உள்ளே போய் சுவாமிக்கு மேலே அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேகம் பண்ணும் பொழுது வெளியிலிருந்து வந்த இயற்கையான சக்திகள், இடிமின்னலில் வந்த சக்திகள், மந்திரத்தினுடைய ஒலி அலைகள் எல்லாமே அந்த விக்கிரகத்தில் இருக்கும் பொழுது மேலே ஜலம், அது மெயினாக இருக்குது. இது எர்த்தாக தண்ணி அபிஷேகம் பண்ணுறோம். தண்ணி, பால், தயிர் எல்லாம் அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேகம் ஆகும் பொழுது எல்லோரும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசனே அந்த ஒலி அலைகள் ஒவ்வொன்றா வைப்ரேஷன் வெளியில் வரும். மனதை ஒருநிலைப்படுத்தி அபிஷேகத்தை பார்க்குறோம். அங்கேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளுடைய ஆத்மசக்தியாக பெருகும். நம்ம உடம்பில் படும், ஆத்மாவுக்குள்ளே போகும், மன அமைதியாகும். அப்போது வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு தனிப்பட்ட முறையில் கஷ்டங்களோ ஒரு பெரிய பூஜை புனஸ்காரம் பரிகாரம் தனியாக பண்ணுங்கிறதல்ல. இதை நாம் ஒழுங்காக தினசரி காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் இறைவனை சுவாமி தரிசனம் பண்ணினாலே, இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றினாலே மனிதன் 100 ஆண்டு காலம் ஆரோக்கியமாக வாழலாம். தொடர்ந்து கோயிலுக்கு போறவங்களுக்கு அங்க இருக்கிற தெய்வீக சக்தி அமானுஷ்யமான முறையில வழிகாட்டும்னு கதிரேசன் சொல்றாரு. அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமா ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. இவங்க கௌசல்யா. இவங்க இந்த கோயிலுக்கு 20 வருஷமா வராங்க. இங்க நடக்கிற பூஜையில கரெக்டா கலந்துக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து வரதால இந்த அம்மனுக்கும் தனக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சிருக்கிறதா கௌசல்யா சொல்றாங்க. தன்னோட குடும்ப நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே அம்மன் வழிகாட்டியதா இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றது, எல்லாமே அம்பாள் தான். நான் எது நினச்சாலும் இங்கே இது பண்ணாதான் எனக்கு நடக்கும். என் பையன் விஷயத்துலேருந்து எல்லாமே அந்த பையனுக்கே அம்பாள் பேர் தான் வச்சேன். யாருமே எனக்கு இல்லை அந்த டைமில். அப்போ இந்த குழந்தைய இங்கே தான் வச்சு பேர் முதற்கண்டு நீயேன்னு சொல்லி ஒப்படைச்சு அவனுக்கு சக்தி வேலு பேர் வச்சேன். இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கா. என்ன மனசில் நினைக்கிறோமோ அது இங்கே நடக்கும். வீட்டில் நினைக்கிறது இங்கே நடக்கும். அதாவது நிறைய இருக்குதுங்க சொல்லலாம். எனக்கு முழுசும் சொல்லலாம் அம்பாளை பற்றி. அது இல்லைன்னா நாங்கள் இல்லை, அப்படி இருக்குங்க. ரொம்ப இது பண்ணலாம். எங்கள் இதை குலத்தையே காப்பாற்ற வந்தான். என் குலதெய்வம் தெரியாமல் இருந்தது. அப்போ இவர்கிட்ட கேட்டேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், குருக்கள்கிட்ட சொன்னேன், குலதெய்வம் எனக்கு எதுவும் தெரியல, யார் இது பண்ணாலும் குலதெய்வங்கிறாங்க, எனக்கு இதுதான் எல்லாமே குலதெய்வம், இதை வச்சு தான் செய்வேன் அப்படின்னு. அப்போது இது பண்ணுறப்போ இவர் என்ன சொன்னார், 45 நாளில் உனக்கு அம்பாள் காமிச்சு கொடுப்பா இடத்த. கரெக்டாக 45th டே இங்கே எட்டகுளம் நதுன்னு ஒரு மாரியம்மன் கோயில், அப்படியே சொப்பனத்தில் எனக்கு அந்த வழி, அந்த ரூட்டு அதெல்லாம் காமிச்சு இப்போ அங்கே போயின்னு இருக்கேன். மனோசக்தி சரியான முறையில் இருந்தது அப்படின்னா உலகத்தையே வசம் பண்ண முடியும். எல்லா சக்திகளும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கோவை போத்தனூர்ல இருக்கிற கதிரேசன் குருக்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். தொலை தூரத்துல இருக்கிறவங்களோட பிரச்சனைகளுக்கு இருந்த இடத்துல இருந்தபடியே தீர்வு சொல்றது மாதிரியான அமானுஷ சக்திக்கு யோகஜம்னு பேரு. சித்தர்கள் உருவாக்கின இந்த கலை மூலமா சாமானிய மனிதர்கள் கூட பல அமானுஷ சக்திகளை பெற முடியும்னு கதிரேசன் குருக்கள் சொல்றாரு. பொதுவாகவே இந்த பஞ்சபூதங்களை நம்ம உடம்புக்குள்ள சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்கே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முதுகெலும்பு உடையாமல் நம்ம எவ்வளோ தூரம் முதுகெலும்பு உடையாமல் நேராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது சித்தியாகும். முதுகெலும்பு வளைஞ்சு கூண் விழுந்து இந்த உள்ளும் புறமும் போகிற காற்றை ஒழுங்குபடுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மிகப்பெரிய அழுத்தமாகி நோயாக மாறிடும். அப்போ இயற்கை வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புலையும் இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்தி வச்சு அதன் மூலிமா மனித வாழ்க்கையை பிரகாசமாக ஏற்படுத்தக்கூடியது அந்த யோகஜம்ங்கக்கூடிய ஆகமம். இது தெளிவு பெற இன்னும் சரியான முறையில் நாம் கொண்டு போனோம் அப்படின்னா
ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தையே கொண்டு வரலாம். அது நல்ல பலன் தரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இங்கே உடம்புல 6 சக்கரை இருக்குது. இப்படி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதை முதல்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த பகுதியை அமுத்துறோமோ, இது முதல் பயிற்சி. இதுக்கு அடுத்தது இங்கே இந்த ரெண்டு இங்கே இருக்கணும். இங்கே எப்படி ப்ரெஸ் பண்ணணும். அடுத்தது இங்கேருந்து இங்கே இப்படி இந்த 6 சக்கரங்களை இயக்கிட்டு இங்கேருந்து மெதுவாக. இது சாதாரணமான பயிற்சி. இந்த பயிற்சி ஒவ்வொரு முறையும் நாம் செய்யும் பொழுது அதிகாலை வேளையில் நேரத்தில் குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. முகமெல்லாம் துடைக்கிட்டு ஒரு தரையில் நல்ல வஸ்திரம், சுத்தமான வஸ்திரமாக இருக்கணும், துணி, அதை விரித்து அது மேலே உட்காந்துட்டு இதை நாம் இயக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான பஞ்சபூதங்களும் சரியான முறையில் இயங்க ஆரம்பிக்கும். மனோசக்தி அவ்வளோ ஆனந்தமாக உள்ளுக்குள்ளே விரிவடையும், டெவலப் ஆகும். மனோசக்தி சரியான முறையில் இருந்தது அப்படின்னா உலகத்தையே வசம் பண்ண முடியும். எல்லா சக்திகளும் அவங்களுக்கு கிடைக்கும். கதிரேசன் ஹோமம் வளர்த்தாரு. நானும் அதில் கலந்துக்கிட்டேன். ஹோமம் வளர்க்கறதுக்கான வேலை ஆரம்பமாச்சு. அடுத்து கதிரேசனோட உதவியாளர் வித்தியாசமான முறைகள்ல முத்திரைகள் பிடிச்சாரு. மனசுக்குள்ளேயே சில மந்திரங்களை ரகசியமா சொல்லிக்கிட்டாரு. இங்கே இந்த கிரியைகளில் சில மந்திரங்கள் எல்லாம் தெளிவாக வெளியில் சொல்லக்கூடாது. தேவ ரகசியங்கள், அந்த உச்சரிப்பினுடைய விதானங்கள் மாறிப்போனால் பலன் வேறு மாதிரி போயிடும். அதனால் அது தேவ ரகசியமாக செய்கிறவங்க மட்டும் சொல்லுவாங்க. ஹோமங்களுக்கான பொருட்களை ஹோமகுண்டத்தில் வச்சாரு. நெருப்பு வளர்த்து மந்திர உச்சாரணம் செஞ்சாரு. சர்வாபிஷ்ட சித்தப்தம் ஓம் மகாமாத்யம்பிகாஜை ஸ்வாஹா, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய் தே ஸ்வாஹா. सर्वं जगदिदन्तजलयमेष्यति सर्वं जगदिदन्तयुप्रत्येति ॐ भूमिरापो नलो निलो नभः. அந்த ஹோமத்துல கலந்துகிட்ட எனக்குள்ளேயும் ஒரு பரவச உணர்வு பரவியதை நான் உணர்ந்தேன். நான் அங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது. இயற்கையோடு இணைந்து வாழ கத்துக்கிட்டா பலவிதமான சாதனைகளை செய்ய முடியும்னு கதிரேசன் குறிப்பிடுறாரு. நான் அங்கிருந்து புறப்பட்டேன். யோகஜம் அப்படிங்கிற புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு சிலிர்ப்பான அனுபவமா இருந்தது. மீண்டும் ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். மறைந்திருக்கும் போகரின் இன்னொரு நவபாஷான சிலை கண்டுபிடித்து வெளியில் எடுப்பதாக சவால் விடும் ஒரு பெண். நவபாஷான சிலையை எடுத்து கொடுக்கறேன்ப்பா. பழனியில் தவறு செய்த அதிகாரிகளுக்கு தண்டனை. முதல் தைப்பூசம் முருகப்பெருமாள் சொல்லிட்டு இருக்கிறாருப்பா. முருகரின் அருள்வாக்கு எச்சரிக்கை. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவன் கரையை சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.